Praise be to God. Once again, we give all glory to God for this evening Bible study. We thank and praise God for what He has done thus far. He's been an Ebenezer for each one of us. We welcome all of you in the most holy and gracious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and GLM Bookshop Ministries in Chennai. Now for the beginning of the meeting, to start with, we usually start with the prayer. I request from Ramnath district, Evangelist Maria Selvaraj to open with a word of prayer. I request from Ramnath district, Evangelist Maria Selvaraj to open with a word of prayer. Over to Ramnath district, your brother Selvaraj. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க, படிக்க, அதோடு கூட உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை, ஞானத்தை நீர் கட்டளையிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மீட்டிங்ல உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய தயவு இருக்கட்டும். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த கூட்டத்திற்கு தலைவராய் இருந்து எங்களை வழி நடத்துங்க. எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய தேவைகளை எல்லாவற்றையும் இந்த கூட்டத்துல நீங்க சந்திங்கப்பா. எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்களை ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Maria Selvaraj from Ramnath district, for the prayer. May God be with you and your family. Now we are going to the next session. The next session is singing time. And today we have with us Evangelist Tommy Kuriakos and family. We thank Brother for accepting our invitation and coming into this meeting. We request from Chidambaram, Brother Tommy Kuriakos and family to sing few songs in Tamil. Over to Chidambaram, Brother Tommy Kuriakos and family. Praise the Lord, brother. Kekudho? Praise the Lord, brother. Kekudhu. கர்த்தருடைய பரிசுத்தமேறிய நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமைப்படுவதாக. தேவநாம மகிமைக்காக 2 பாடல்களை நாங்கள் பாட விரும்புகிறோம். முதலாவதாக 657 பாடல், நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 657 பாடலை பாட போகிறோம். பாடுவோம். தேவதூதரோடே வானில் தோன்றிடுவார், ஆரவாரத்தோடே அவர் வந்திடுவார். எனக்காய் தேவதூதரோடே வானில் தோன்றிடுவார், ஆரவாரத்தோடே அவர் வந்திடுவார். ஏகால சத்தமே மேகத்தில் முழங்க, ஏகால சத்தமே மேகத்தில் முழங்க, ஏகமாய் எழுந்து இயேசுவை சேருவோம், ஏகமாய் எழுந்து இயேசுவை சேருவோம். மகிழ்வுடன் தேவதூதரோடே வானில் தோன்றிடுவார், ஆரவாரத்தோடே அவர் வந்திடுவார். எனக்காய் கல்லறை திறந்து மரித்தவர் எழும்ப, கல்லறை திறந்து மரித்தவர் எழும்ப, வல்லமை விளங்க நாம் அங்கு கூடுவோம், வல்லமை விளங்க நாம் அங்கு கூடுவோம்.
மகிழ்வுடன் தேவதூதரோடே வானில் தோன்றிடுவார். அரவாரத்தோடே அவர் வந்திடுவார். எனக்காய் மகிமை வஸ்திரனே மணவாட்டி சபைக்கு மகிமை வஸ்திரனே மணவாட்டி சபைக்கு மணவாளன் தருவார். அன்று நாம் அணிவோம் மணவாளன் தருவார். அன்று நாம் அணிவோம் மகிமையாய் தேவதூதரோடு வானில் தோன்றிடுவார். அரவாரத்தோடே அவர் வந்திடுவார். எனக்காய் ஆயத்தமானவர் அன்பர் சுகுடன் ஆயத்தமானவர் அன்பர் சுகுடன் அன்பருந்திடுவோம் மாபெரும் விருந்து. அன்பருந்திடுவோம் மாபெரும் விருந்து. இன்பமாய் தேவதூதரோடே வானில் தோன்றிடுவார். அரவாரத்தோடே அவர் வந்திடுவார். எனக்காய் இன்னொரு பாட்டு கூட நாம் பாடுவோம். பாடல் புஸ்தகத்தில் 666 666 666 பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சியோனே நாடி ஞான் இயேசுவில் சார்ந்து நான் போகிறேன் சிலுவையின் பாதையில். சியோனே நாடி நான் இயேசுவில் சார்ந்து நான் போகிறேன் சிலுவையின் பாதையில். மோட்ச பாதைதானே நான் நடப்பது காட்சியாலே அல்ல விசுவாசத்தாலேயா. மோட்ச பாதைதானே நான் நடப்பது காட்சியாலே அல்ல விசுவாசத்தாலேயா. பாவமும் பாரமும் விட்டு நான் ஓடுவேன் பரமனின் பாதமும் சேருவேன். பாவமும் பாரமும் விட்டு நான் ஓடுவேன் பரமனின் பாதமும் சேருவேன். சியோனே நாடி நான் இயேசுவில் சார்ந்து நான் போகிறேன் சிலுவையின் பாதையில். என்னை சொந்தமாக்கும் சந்தோஷத்தால் நிந்தைகள் சகித்து மரித்த இயேசுவே. என்னை சொந்தமாக்கும் சந்தோஷத்தால் நிந்தைகள் சகித்து மரித்த இயேசுவே. தியானித்தும் சேவித்தும் நேசித்தும் போகையில் சோர்வுகள் என்றென்றும் அடைந்திடே. தியானித்தும் சேவித்தும் நேசித்தும் போகையில் சோர்வுகள் என்றென்றும் அறிந்திடே. சியோனை நாடி நான் இயேசுவில் சார்ந்து நான் போகிறேன் சிலுவையின் பாதையில். சாட்சிகள் சமூகம் என்னை சுற்றிலும் நிற்கும் போது நானும் முன்னேறி செல்லுவேன். சாட்சிகள் சமூகம் என்னை சுற்றிலும் நிற்கும் போது நானும் முன்னேறி செல்லுவேன். சோர்ந்திடும் வேளையில் சாருவேன் இயேசுவில். நித்தமும் தாங்குவார் என்னை சோர்ந்திடும் வேளையில் சாருவேன் இயேசுவில். நித்தமும் தாங்குவார் என்னை சியோனை நாடி நான் இயேசுவில் சார்ந்து நான் போகிறேன் சிலுவையின் பாதையில். Praise the Lord, brother. Praise be to God. We thank
we thank for the songs. Our dear brother evangelist Tommy Kuriakos and family had sung. May God bless that family and the place where they are serving the Lord. May God be with them in Chidambaram. And as they serve, may the love of God be magnified through their service. Now, we welcome all of you in the most blessed and glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly in Chennai. We have with us today evening Evangelist Shaiju Varghese from Stewart's Bible College, and we praise God for his presence. Every Saturday after Saturday, Evangelist Shaiju Varghese has taken the responsibility to share the word of God from First Peter, from the book of First Peter, and he has completed the first chapter of the book of First Peter, and we praise God for his for the what the Lord is doing through him all these days, weeks, months. From the beginning of the meetings, this 4 months plus meetings were started with the help of Evangelist Shaiju Varghese. He was the first person to start with, and we thank brother for doing so. And with that, after that, every week after week, he has shouldered the responsibility to continue with this sharing the word of God, the Bible study, and for God's glory. We welcome our dear brother, Evangelist Shaiju Varghese, to this evening Bible study. May God be with him, and may the Holy Spirit continue to speak through him even this evening time. We also welcome to this evening program Evangelist Silas Subramaniam, Evangelist Silas from Saligram Christian Assembly, and Brother Silas has been very helpful and always coming forward for this evening meetings, and we praise God for that. May God be with him. This is the 119th Bible study in the Zoom platform that Kodambakam Christian Assembly has been organizing, and we praise God for this opportunity God has granted unto us. And Saturday after Saturday, for the translation purpose, with Evangelist Shaiju Varghese, the Stewart's Bible College Dean. We have also Evangelist Silas to come and translate this evening time from Saligramam Christian Assembly, and we welcome Brother Silas also into this program. The important points that we have covered last Saturday are from First Peter chapter 2 verses 13 to 17. That is about submission, especially about the submission to the human government. We may wonder why the human government we should at all submit. Is there any necessity for us to submit to the human government? So we have, because the human government may not be fair to justifiable in our side. They may do a lot of injustice, but still we have to submit to the purpose of human government. The first is the purpose of human government. They are appointed for this purpose, for the peace and justice in society. The second is we should understand the meaning of submission to the human government. It includes the obedience to the laws of government and paying respect to office authorities, doing good deeds, gentle, and never give to society a chance to criticize others. So these are the meaning of submission to the government. Then we have seen the reason for submission to government, and that is in verse 13.
For Lord's sake, it is the reason because God has ordained the government, and for Lord's sake, we have to submit to this government. Our injustice or whatever they may do, it is for the Lord's sake that we have to submit to the government. Our submission is a witness to God. If we are true to our testimony to God, then definitely we are a witness to God to this submission to the human government. Then the fourth thing is the limits of submission to government. The fear of God, and that is something which is important, not the fear of government that can destroy a body only, but the fear of God who can destroy our soul. So we have to submit to the government because of the fear of God. So with these 4 points which we have seen last Saturday, today we'll enter with what the Lord God has to say to us through Evangelist Shaiju Varghese. We praise God for his presence. Now may God speak through him, and we look forward for a blessed evening time. For the blessing of the message, we like to request Evangelist Samuel from Coimbatore to pray for the blessing of the message. Over to Evangelist Samuel from Coimbatore, Kowe, and we request him to pray for the blessing of the message. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை வேளை நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை கர்த்தாவே நாங்கள் மேலும் மேலும் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் மேலும் மேலும் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய கண்ணின் மணியை போல கர்த்தாவே நீர் எங்களை காத்துக்கொண்ட உம்முடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலங்களை கர்த்தாவே நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவாய் நீர் எங்களுக்கு கர்த்தாவே உண்மையுள்ளவராய் கிருபையுள்ளவராய் கர்த்தாவே நீர் எங்களை போஷித்து வழிநடத்தி நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இதோ அநேக நாட்களாய் கர்த்தாவே தொடர்ந்து வருகிற இந்த ஜூம் மீட்டிங்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட அடியேன் இந்த கர்த்தாவே பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்து உம்முடைய வசனத்தை கேட்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக நாங்கள் வரும்பொழுது எங்களுடைய இதயத்தில் கூட எல்லா விதமான பாரங்களை கர்த்தாவே நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடி நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, செய்தி அளிக்கக்கூடிய உம்முடைய மகனை கர்த்தாவே நாங்கள் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, டிரான்ஸ்லேட் செய்யக்கூடிய உம்முடைய மகனை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் நீர் பேச முடியாது நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் கர்த்தாவை போக நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். தொடக்கம் முதல் முடிவரை நீர் எங்கள் மத்தியில் இருக்க முடியாது நாங்கள் கெஞ்சுகிறோம். உடைய நாமமே மகிமைப்படுவதாக. இந்த கூட்டத்தை உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Brother Samuel from Coimbatore, for the prayer. May God be with you. And now we are going into the message. Over to Brother Shaiju Varghese from Stewart's Bible College in Chennai, and Brother Silas from Saligram Christian Assembly in Chennai. May the name of the Lord be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I thank the Lord for this another opportunity to continue our studies from 1 Peter. 1 பேதுருவிலிருந்து தொடர்ச்சியாக நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். In the last session we have been considering about how to deal with the human government. கடந்த வகுப்பிலே இந்த உலக அரசாங்கம் என்ற அந்த காரியத்தில் எவ்விதமாக நாம் அதில் பங்கு பெற வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். This evening we are going to consider verses 18 to 23. இப்பொழுது நாம் 18 இலிருந்து 23 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம். 1 Peter chapter 2 verses 18 to 23. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18 இலிருந்து 23 வரை உள்ள வசனங்கள். In this passage we read about what to do when your boss mistreat you.
இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை அங்கே கடினமாக நடத்தும் பொழுது எவ்விதமாக நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டுள்ளது. What to do when your boss is not fair with you? உங்களிடத்தில் பட்சமாய் இல்லாத சமயத்திலே உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களிடத்திலே பட்சமாய் இல்லாத சமயத்திலே எவ்விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. Yes, we know that we all are born with a very strong desire to fight back for our rights. எப்பொழுதும் நம்முடைய நிலைமையை நாம் தற்காத்து கொள்ளும்படியாக நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு எதிராக அங்கே வாதாடக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். When we are mistreated or when we are treated in an unfair manner, we all have the desire to fight for establishing our right. ஆகவே நாம் தவறான ஒரு காரியத்திற்காக அங்கே நாம் தாக்கப்படும் பொழுது நம்முடைய ஸ்தானத்தை நிலைநிறுத்தும்படியாக எப்பொழுதுமே நாம் அங்கே அவர்களுக்கு எதிராக நாம் சண்டை போடக்கூடியவர்களாக அல்லது நம்முடைய நிலையை ஸ்திரப்படுத்தும்படியாக நாம் முயற்சிக்கிறோம். Yes, we really say that it's not fair. We don't like it. That's how we react towards such kind of mistreatment. இவ்விதமாக நம்மை தவறான விதத்திலே ஒருவர் அங்கே நடத்தும் பொழுது இது சரியானது அல்ல, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் பதில்வாதத்தை முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். So this evening, our question that we need to deal with is what the scripture speaks about when believers are mistreated by the boss. ஆகவே நமக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒருவர் நம்மை தவறான விதத்திலே நம்மை அங்கே அதாவது கண்டிக்கும் பொழுது நாம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும், அதாவது விசுவாசியானவன் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் கூறுகிறது. Our reaction is to fight for our rights. நம்முடைய நிலை என்னவென்றால் நம்முடைய அந்த ஸ்தானத்தை நிலைநிறுத்தும்படியாக நாம் அங்கே பதில் மனு தாக்கல் அங்கே நாம் சண்டை போடுகிறோம். But what the scripture says about it? ஆனால் வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? How a Christian should respond to the situation when you are mistreated by your boss. உங்களுடைய மேல் அதிகாரியினாலே தவறான விதத்திலே நடத்தப்படும் பொழுது ஒரு கிறிஸ்துவன் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும்? And we know that this is the time of COVID-19 and there are so many dear ones, those who are working in different places could get mistreatment from their boss. இந்த குறிப்பாக இந்த நாட்கள் இந்த கோவிட் என்ற அந்த சூழ்நிலையிலே காணப்படுவதனாலே அதிகமாக விசுவாசிகளானவர்கள் இவ்விதமாக மேல் அதிகாரிகளினாலே தவறான விதத்திலே அங்கே நடத்தப்படக்கூடும். Many times a fair treatment from the boss can never be expected in this context in which we are. நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இவ்விதமாக ஒரு நடத்துதல் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல என்ற நிலைக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். But when we read verses 18 onwards, ஆனால் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது till verse 23 we read about the need of submission to the boss even when you are not treated fairly. இங்கே 23 வரையில வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேலானவர்கள் தவறான விதத்திலே உங்களை நடத்தும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் எவ்விதமா அவர்களுக்கு அங்கே அடங்கி நடக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை வலியுறுத்தி காட்டுகிறது. So submission is what the Lord is expecting from us even when our bosses mistreat us. நமக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் நம்மை தவறாக நடத்தும் பொழுது அங்கே தேவனுடைய வசனம் அல்லது தேவன் என்ன விரும்புகிறார் என்றால் நாம் அவர்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை வலியுறுத்துகிறார். But our way is to defend ourselves and to prove our right. That's what we are doing so many times. அநேக சமயத்திலே நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை தற்காத்துக் கொள்ளவும்
நம்முடைய நிலை சரியானது என்று அங்கே நிரூபிக்கவும் நாம் முயற்சிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். But that is not the biblical way. ஆனால் வேதாகமம் அவ்விதமாக நமக்கு போதிப்பது இல்லை. That is not God's way. அது தேவனுடைய வழியும் கிடையாது. God's way is to submit ourselves even when we are mistreated by our boss. நம்முடைய மேலதிகாரிகளினாலே தவறான விதத்திலே நாம் நடத்தப்பட்ட போதும் கூட நாம் அவர்களுக்கு நாம் அடங்கி நடக்க வேண்டும் என்பதே அங்கே வேதாகமம் போதிக்கக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. So in this context of submission, let us see what Apostle Peter wants to say us. ஆகவே இப்படிப்பட்ட இந்த நிலையிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த கீழ்ப்படிதலை குறித்து அல்லது அடங்கி போதலை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம். The first thing that we can notice here is முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால் the circumstances of the submission. அங்கே சூழ்நிலை அங்கே கீழ்ப்படிதலுக்கு அங்கே காரணமாக இருக்கிறது. Yes, the circumstances of the submission which is mentioned here. அங்கே சூழ்நிலை அங்கே கீழ்ப்படிதலுக்கு காரணம் என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது. What is the circumstances which is mentioned here? இங்கே சொல்லப்பட்டுள்ள அந்த சூழ்நிலை என்ன? Yes, when you are the one who is under authority, you need to submit. நீங்கள் ஒருவருக்கு கீழே நீங்கள் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட சூழலிலே அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Yes, the situation of your submission is when you are under the authority of someone. இந்த கீழ்ப்படிதலினுடைய சூழ்நிலை என்னவென்றால் ஒருவருடைய அதிகாரத்தின் கீழ் நீங்கள் இருக்கும் பொழுது அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இங்கே காட்டுகிறது. Now here in the context, Apostle Peter is talking about the servants. இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லக்கூடிய பின்னணி என்னவென்றால் ஒரு வேலையாள் என்கின்ற அர்த்தத்திலே இந்த இடத்திலே சொல்லுகிறார். Now here it is not merely referring to the household servants. இது வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனை இந்த இடத்திலே குறிக்கவில்லை. Instead it is very specially referring to the slaves, those who are working. அதாவது குறிப்பாக இந்த இடத்திலே சொல்லப்படுவது என்னவென்றால் அடிமையானவன் என்ற விதத்திலே இந்த இடத்திலே சொல்லப்பட்டுள்ளது. How the slaves they should respond to their master, that is what the emphasis here. இந்த இடத்திலே வலியுறுத்தக்கூடிய காரியம் என்னவென்றால் ஒரு அடிமையானவன் தன் எஜமானனுக்கு எப்படி இருப்பான் என்று அந்த வலியுறுத்தல் குறிப்பிடப்பட்டுள்ளது. Yes, we know that the slaves were considered just as a property by the owners. அங்கே அடிமைகள் அந்த நாட்களிலே ஒரு எஜமானனுடைய ஒரு பொருளாக தான் சித்தரிக்கப்பட்டார்கள். Now when we say about the slavery, sometimes you may say that, oh, that is not fair, it is not right. நாம் ஒருவேளை இந்த அடிமைத்தனத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது அது நல்லது கிடையாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று நாம் சொல்லக்கூடும். We may now say that the slave owners are wrong people, they are treating unjustly, therefore we need to react. That could be our attitude towards them. இப்பொழுது நாம் என்ன சொல்வோம் என்றால் அப்படிப்பட்ட முறை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, அது அப்படி செய்யக்கூடாது, அதை நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்ற ஒரு நிலைமையிலே நாம் இப்பொழுது காணப்படுகிறோம். But when it comes into the scripture, that is not the biblical way. The Bible makes it very clear that even when it comes into the matter of slaves, they are to submit themselves to their masters. ஆனால் வேதாகமத்தின் காலத்தில் ஒருவர் அல்லது வேதாகமத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு அடிமையானவன் அப்படிப்பட்ட சூழலிலும் தன் எஜமானனுக்கு அங்கே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகிறது. Yes, now the circumstances in which he is especially under an authority of a person who is treating him in an unfair manner. இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவனுடைய எஜமான் இந்த அடிமையானவனை ஒரு மோசமான விதத்திலே தான் அவனை நடத்தக்கூடிய சூழலிலே இங்கே சொல்லப்பட்டுள்ளது.
Now, when it comes into such a kind of situation, we need to maintain a proper attitude of submission without fighting for ourselves in a selfish manner. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சுயநலத்திற்காக அப்படிப்பட்ட எஜமான்களுக்கு எதிராக நம்முடைய சரியான நிலையை நிலைப்படுத்தும்படியாக அங்கே நாம் போராடக்கூடாது என்று சொல்லி இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. Now, sometimes people has got a question: is it not right for a person to fight for his own right? Once again, brother. Once again. Sometimes we may have a question: is it not right for us to fight for our own right? சில நேரத்திலே ஒரு கேள்வி எழும்பக்கூடும், நம்முடைய நிலையை சிறப்படுத்தும்படியாக நான் அங்கே போராடக்கூடாதா என்கின்ற ஒரு கேள்வி எழும்பக்கூடும். Is there any problem for self defense? என்னை நான் தற்காத்துக் கொள்வது தவறான ஒரு காரியமா? Yes, I am treated in an unfair manner. Why can't I defend myself in that context? இப்படிப்பட்ட சூழலிலே நான் தவறான விதத்திலே நடத்தப்படுகிறேன், அதன் நிமித்தமாக ஏன் நான் என்னை தற்காத்துக் கொள்ள கூடாது? So that could be a question many times that we face when we go through these kind of situations. இப்படிப்பட்ட சூழலிலே நாம் செல்லும் பொழுது இப்படிப்பட்ட கேள்விகள் நம் மனதிலே எழும்பக்கூடும். Yes. Now what Peter says here is, ஆனால் பேதுரு இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், yes, sometimes there may be an opportunity for you to present your case with your boss. That is okay. சில நேரங்களிலே உங்களுடைய மேலதிகாரிக்கு உங்களுடைய நிலையை நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய நிலைமை இருக்கும், அது சரிதான். But at the same time, you need to consider the situation very seriously in relation to this important aspect. ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தின் அடிப்படையில், இந்த சூழ்நிலையின் அடிப்படையிலே நாம் இதை கவனிக்க வேண்டியது அவசியம். When it comes into your responsibility with the master, or how you are treated by the master, there are certain things you need to be very specific about the situation in which you are. ஆகவே உங்களுடைய பொறுப்பை பொறுத்து மட்டிலும் உங்களுடைய எஜமானர்களாலே நீங்கள் தவறான விதத்திலே நடத்தப்படும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் சரியான விதத்திலே அங்கே நடந்து கொள்ள வேண்டியது, முடிவெடுப்பது அவசியமாக இருக்கிறது. Now the first thing that you need to consider here is, முதலாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், am I under a person who is attacking me? நான் என்னை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய நபருக்கு கீழாக நான் இருக்கிறேனா என்பதை மனதில் கொள்ள வேண்டும். If I am working under a master who is attacking me, even if I try to justify my part, it will provoke him. என்னை எப்பொழுதும் அங்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே செயல்படக்கூடிய ஒரு எஜமானன் கீழ் நீங்கள் வேலை செய்வீர்கள் என்றால் அவரிடத்திலே நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு எதிர்மறையாக கூறும். Sometimes he may punish me in that case. அப்படிப்பட்ட சூழலிலே அவர் ஒருவேளை உங்களை தண்டிக்க கூட செய்யலாம். Yes, even if your attitude may be right in defending you, still it can cause provocation to the master. ஒருவேளை நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த நிலையானது சரியான ஒரு நிலையாக இருந்த போதிலும் அது உங்களுடைய எஜமானனை அங்கே கோபப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அது மாறி போகும். So if that is the situation, don't try to defend yourself. ஆகவே அப்படிப்பட்ட சூழலிலே நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டாம். And the second important thing that you need to consider here is, இரண்டாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், when you try to defend yourselves, if God's truth, the word of God is going to be affected or ridiculed, then you should not do that. நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள முயற்சி எடுக்கும் பொழுது தேவனுடைய வசனமோ அங்கே ஏளனம் அடைய கூடிய நிலை வரும் பொழுது அப்படிப்பட்ட செயலை நீங்கள் எடுக்காமல் இருப்பது நல்லது. We know about our Lord Jesus Christ.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு தெரியும். When people were mocking him during the time of trials, அவருடைய அந்த சோதனை அங்கே பாடுகளின் சமயத்திலே அவரை சுற்றியிருந்த ஜனங்கள் அவரை ஏளனப்படுத்தினார்கள். but he was silent on that occasion. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அமைதியாக இருந்தார். Yes, he is the God of heaven, living God. அவர் ஜீவனுள்ள தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். He has all the power to act on that occasion. அந்த சூழ்நிலையிலே அங்கே தன்னை தற்காத்துக் கொள்ள எல்லா காரியத்தையும் அவர் செய்திருக்க முடியும். But when people are against him, mocking him, putting him into shame, he was silent when the people were acting against him. ஆனால் அவருக்கு விரோதமாக ஜனங்கள் செயல்பட்ட பொழுது, அவரை ஏளனப்படுத்தும் பொழுது, கேவலமாக அவரை நடத்தின பொழுது, அந்த சூழலிலே அவர் அமைதியாக இருந்தார். He did not answer anything. He was silent there. அவர் எந்த ஒரு மாறு உத்தரவும் சொல்லவில்லை, அவர் அமைதியாக இருந்தார். Yes, that is what the example we have. Many times when such kind of incidents, when we are mistreated, there are sometimes the word of the truth that we believe is going to be ridiculed. That's the time we need to be silent. We need not to self-defend ourselves. ஆகவே நாம் தவறாக நடத்தப்படுவது தெரிந்தும் நாம் அங்கே நம்மை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கும் பொழுது தேவனுடைய வசனம் அங்கே ஏளனப்படுத்தப்படும், அங்கே கேவலப்படுத்தப்படும் என்கின்ற நிலை வரும் பொழுது அந்த இடத்திலே நம்மை தற்காத்துக் கொள்ளாமல் அமைதியாக இருப்பது அங்கே சரியான ஒரு தீர்வாக அமையும். And the third important thing that you need to consider is when our witness to the outsiders are going to be affected in that situation, we should be silent, we should be submissive. அங்கே மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அந்த காரியமானது மூன்றாவது ஒரு நபரை பாதிப்புக்குள்ளாக்கும் என்றால் அந்த சமயத்திலே நாம் அமைதியாக இருப்பது சால சிறந்தது. Yes, sometimes when we try to defend ourselves, it can cause for the issues to be developed and the problem will increase and our testimony in front of others could be affected. இங்கே நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கும் பொழுது அது என்னாகும் என்றால் அந்த பிரச்சனை பெருசாகும், அது அநேகருக்கு பரவும். அப்பொழுது நம்முடைய சாட்சியானது மற்றவர்கள் மத்தியிலே அங்கே நாம் சாட்சி இழந்து போகக்கூடிய சூழல் ஏற்படும். So what I am trying to say here is, ஆகவே இந்த இடத்திலே நான் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால், many times we want to defend ourselves. அநேக சமயத்திலே நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். But many times the situation will not be favorable for our self defense. அநேக சமயத்திலே சூழ்நிலைகளானது நம்முடைய தற்காத்துக் கொள்ளல் என்கின்ற அந்த காரியத்திற்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கும். Therefore, you need to consider the situation and be submissive, whatever be this kind of situation which is involved over there. ஆகவே சூழ்நிலையை நீங்கள் கருத்தில் கொண்டு எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு எதிராக வந்த போதிலும் அந்த சூழலிலே நீங்கள் அமைதியாக இருப்பது அங்கே சால சிறந்ததாக இருக்கும். Yes, if you have an opportunity to explain yourselves, you do it. Otherwise, if your boss is not treating you fairly also, your responsibility is to be submissive to your boss. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்க முயற்சிப்பீர்கள் என்றால் அதை செய்யுங்கள். ஆனால் உங்களுடைய மேலதிகாரியானவர் உங்களுக்கு எப்பொழுதும் எதிராக செயல்படக்கூடியவராக இருப்பார் என்றால், அந்த சூழல் உங்களுக்கு எதிராக இருக்கும் என்றால் நீங்கள் அமைதியாக இருப்பதே ஒரு உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக காணப்படும். When you try to defend yourselves, the circumstances should be very carefully considered. ஆகவே நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கும் பொழுது சூழல் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது அவசியமுடையதாக இருக்கிறது. For example, you need to consider whether your master is purposely attacking you. முதலாவதாக உங்களுடைய எஜமான் வேண்டுமென்றே உங்களை தாக்குகிறாரா என்ற சூழலை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். Now second, you need to consider when I try to defend myself, is the truth of the word of God is going to be ridiculed.
இரண்டாவதாக நான் என்னை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கும் பொழுது தேவனுடைய வசனம் அங்கே அவமானப்பட்டு விடுமோ என்கின்ற அந்த காரியத்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். And third, if I try to make my own defense, is that my witness to outsiders are going to be affected? மூன்றாவதாக நான் என்னை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கும் பொழுது என்னுடைய சாட்சி மற்றவர்கள் மத்தியிலே அங்கே கெட்டு போகுமோ என்ற அந்த மூன்றாவது காரணத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். So consider the situation and see whether it is fit for self-defense. Otherwise, it is your response that is expected is submissive, even when you are treated in an unfair manner. ஆகவே சூழலை நீங்கள் மனதில் கொண்டு சூழலை நீங்கள் அறிந்தவர்களாக உங்களுக்கு எதிராக அங்கே காரியங்கள் நடத்தப்படும் பொழுது கூட நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளாமல் அங்கே அடங்கி போதல் அங்கே சால சிறந்ததாக அங்கே காணப்படுகிறது. And the second important thing that we can learn here is, இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய பாடம் என்னவென்றால், the motivation for our submission. அங்கே கீழ்ப்படிதலுக்கான உந்துதல். Yes, why we should submit ourselves to a master, to a boss who is mistreating us. நம்மை தவறாக நடத்தக்கூடிய அங்கே எஜமானனுக்கு நாம் ஏன் அங்கே கீழ்ப்படிய வேண்டும்? Yes, two important motives are mentioned here. இங்கே இரண்டு முக்கியமான அந்த உந்துதல்கள் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. Number one is, முதலாவது, it is to please God. தேவனை பிரியப்படுத்த. Number two, இரண்டாவதாக, it is to bear witness to the lost. இழந்து போனவர்களிடத்திலே அங்கே நாம் கர்த்தரை பற்றி அறிவிக்கும்படியாக. So the motives for the submission is very clear here. இந்த இடத்திலே நாம் கீழ்ப்படிதலுக்கான காரணம் மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. The first motive is, it is to please your God. முதலாவது காரணம் என்னவென்றால் தேவனை பிரியப்படுத்த. Yes, here Apostle Peter says, servants, be submissive to your masters with all fear. அங்கே நாம் படிக்கும்போது வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. Basically, that fear is not referring to fearing their masters. இந்த பயம் என்று சொல்லும் பொழுது எஜமான்களுக்கு பயந்து நடந்துதல் என்ற அர்த்தத்தை அங்கே குறிக்கவில்லை. Instead, in the context, we understand that it is referring to fearing God. இது இதனுடைய பின்னணியை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பயம் என்று சொல்லுவது தேவனுக்கு பயப்படுதலை அங்கே காட்டுகிறது. So we need to be submissive with all fear. That means we need to be submissive to the master with a very careful fear for our God. இங்கே நம்ம எஜமான்களுக்கு அதிக பயத்துடன் என்று சொல்லும் பொழுது தேவ பயத்தோடு கூடிய அந்த பயத்தோடு எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Yes, now we are not going to be, the Christians are not going to be submissive to the master because we fear the earthly masters. நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏதோ நம்முடைய எஜமான்களுக்கு நாம் பயப்படுகிறதுனாலே நாம் அவர்களுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று அல்ல. Instead, we are going to be submissive to the earthly masters because we really fear our God. நாம் இந்த உலக எஜமான்களுக்கு கீழ்ப்படிதலுடைய காரணம் என்னவென்றால் நம்முடைய தேவனுக்கு நாம் பயப்படுகிறதுனாலே. Yes, even Peter says in verse 20 and also in verse 19, submitting when we are treated in an unjust way finds favor with God. அங்கே நீதியற்ற நிலையிலே நாம் நியாயம் தீர்க்கப்பட்டாலும் அது தேவனுடைய அங்கே பார்வையிலே அங்கே பிரியமானதாக காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது 19 மற்றும் 20 வசனங்களிலே. So our concern is to please our God even when we are mistreated. அங்கே நாம் தவறான விதத்திலே நடத்தப்பட்ட அந்த சூழலிலே கூட தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுவதினாலே அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Yes, we fear we are submissive to our earthly masters only because we fear God and we want to please our God. நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற
காரணத்தின் நிமித்தமாகவும் தேவனுக்கு நாம் பயப்படுகிறதின் நிமித்தமாகவும் நம்முடைய உலக எஜமான்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். At the same time, the second motive is அதே சமயத்திலே இரண்டாவது நம்மை உந்தக்கூடிய சக்தி என்னவென்றால் to bear witness to the lost. அங்கே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நாம் சாட்சி கூறும்படியாக. Why am I submissive to the earthly master when they are mistreating me? அவர்கள் உலக பிரகாரமான எஜமான்கள் என்னை தவறான விதத்திலே நியாயம் தீர்க்கும் பொழுது நான் ஏன் அதை சகித்துக் கொள்ளுகிறேன் அல்லது அவர்களுக்கு ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? The second reason is given here, to bear witness to the lost. அங்கே அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களுக்கு நான் சாட்சி கூற வேண்டும் என்பதின் நிமித்தமாக. We know that during the time of Apostle Peter there were millions of slaves in that country. அந்த நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய நாட்களிலே அங்கே லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே அடிமைகளாக அங்கே காணப்பட்டார்கள். Not only that, there were many Christian slaves. அது மட்டுமல்ல, அநேக கிறிஸ்துவர்களும் அடிமைகளாக காணப்பட்டார்கள். And if these Christian slaves are going to be self-defensive, and if they are going to rebel against their master, இப்பொழுது இந்த கிறிஸ்துவ அடிமைகள் தங்களுடைய எஜமான்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படும் பொழுது அல்லது தங்களை தற்காத்துக் கொள்ள அங்கு முயற்சி எடுக்கும் பொழுது, the Christianity is going to be, the testimony of the Christianity is going to be affected in the society. கிறிஸ்துவமானது அந்த சமூகத்திலே மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். The witness for the Lord is going to be affected in that pagan society. அங்கே புறஜாதிகளின் மத்தியிலே தேவனை பற்றி கூறக்கூடிய அந்த சாட்சியானது அங்கே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். Therefore, Apostle Peter makes it very clear. ஆகவே இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக சொல்லுகிறார், even when you are mistreated, it is your responsibility to be submissive, because the testimony of the Christian faith is what matters. ஆகவே நீங்கள் தவறான விதத்திலே உங்கள் எஜமான்களாலே நீங்கள் நடத்தப்பட்ட போதிலும் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதன் நிமித்தமாக என்றால் சத்தியத்தின் நிமித்தமாக, சத்தியம் அங்கே நிலைநிறுத்தப்படும்படியாக அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். Bear witness for Jesus Christ even in the midst of unfair treatment from your masters. உங்களுடைய எஜமான்களாலே தவறான விதத்திலே நீங்கள் நடத்தப்பட்ட போதிலும் கூட நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி கூற வேண்டி இருப்பதினாலே நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள் என்று இங்கே பேதுரு சொல்கிறார். And even our Lord Jesus Christ, he was going through unjust suffering on behalf of each one of us. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவும் நமது நிமித்தமாக நியாயமற்ற தீர்ப்புக்குள்ளாக அவர் கடந்து சென்றார். Yes, he went through the unjust suffering with a purpose to lead us into salvation. நம்மை இரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாக அங்கே நீதியற்ற அங்கே பாடுகளுக்குள்ளாக அவர் சென்றார். Yes, he was not trying to fight for his own rights during that time period. அந்த சமயத்திலே தன்னுடைய நீதியை நிலைநாட்டும்படியாக அவர் அங்கே போராடவில்லை. He submitted himself to such unfair treatment by giving up his rights so that the testimony would be magnified. அங்கே தன்னுடைய அங்கே நீதியை அங்கே கொடுத்தவராக அங்கே நீதியற்ற தீர்ப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எதன் நிமித்தமாக என்றால் இதன் நிமித்தமாக இந்த சாட்சியானது எங்கும் பரவும்படியாக அதை அப்படி செய்தார். So my dear brothers and sisters, ஆகவே அருமையான என்னுடைய சகோதர சகோதரிகளே, you may be also treated unfairly at your work or in other places. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ மற்ற இடத்திலோ நீங்கள் சரியான விதத்திலே நடத்தப்படாமல் இருக்கலாம். But make it very clear that don't try to defend yourselves and don't try to fight for your right. Instead, show good example so that you may bear a testimony for the name of our Lord Jesus Christ.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அங்கே நீதியுள்ள சாட்சிகளாக நாம் இருக்கும்படியாக நீங்கள் சரியான விதத்திலே நடத்தப்படாமல் இருக்கக்கூடிய அந்த சூழலிலும் உங்கள் எஜமான்களுக்கு அங்கே கீழ்ப்படிந்து நடவுங்கள். So first of all, the situation of submission. முதலாவதாக அங்கே கீழ்ப்படிதலினுடைய சூழ்நிலை. Number 2, the motives for submission. இரண்டாவதாக கீழ்ப்படிதலினுடைய அந்த உந்து சக்தி. And number 3, the pattern for submission. அங்கே கீழ்ப்படிதலினுடைய வழிமுறைகள். Yes. Now when you consider here in verses 21 onwards, we see the pattern for our submission is Jesus Christ. அங்கே 21ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய கீழ்ப்படிதலினுடைய அங்கே எடுத்துக்காட்டு அங்கே இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். Yes, Christ left us an example to follow. கிறிஸ்து நாம் பின்பற்றி வரும்படியாக ஒரு அடிச்சுவட்டை அங்கே வைத்திருக்கிறார். Now here we read Christ left an example. If you consider that word here, இங்கே கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார் என்று நாம் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது the word which is used here is a word that is used in the schools. இந்த பதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இது அதாவது நம்முடைய ஸ்கூலிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Yes, we know that. See, when the teachers teach the alphabets to the children, அங்கே சிறு பிள்ளைகளுக்கு அங்கே எழுத்துக்களை அங்கே சொல்லி தரும் பொழுது we know that they will put dot 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 and trace the letter there. அங்கே ஒரு எழுத்தை அங்கே சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி தரும் பொழுது புள்ளிகளை அங்கே வைத்து அதன் மேலாக எழுதும்படியாக சொல்லுவார்கள். Yes, and then they ask the children to write over that dots that are given. அந்த புள்ளிகளை வைத்த பிறகு ஆசிரியர் அந்த மாணாக்கர்களிடத்திலே சொல்வார்கள், அந்த புள்ளியின் மேலே நீ எழுது என்று சொல்வார்கள். Yes, the teachers will put the dots and trace the letter in a little way. அங்கே ஆசிரியர் அந்த புள்ளிகளை வைத்து அந்த எழுத்தை அவ்விதமாக வடிவமைப்பார்கள். And the children will write over it and learn the alphabet. அந்த பிள்ளைகள் அந்த புள்ளிகளின் மேலே அங்கே வரைந்து அந்த எழுத்துக்களை கற்றுக்கொள்வார்கள். So that is the word which is used here, example. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த மாதிரி என்ற அந்த பதத்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. Christ is that kind of example for us. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மாதிரியாக இருக்கிறார். Yes, repeat as it is. That is what the major emphasis. அங்கு என்ன இருக்கிறதோ அதை அப்படியே நீங்கள் மறுபடியும் எழுதுங்கள் என்பதுதான் அந்த இடத்திலே வலியுறுத்தி காட்டப்படக்கூடிய வார்த்தை. Follow him as he has lived and shown the example for us. நமக்கு அவர் முன்வைத்து போன அந்த மாதிரியை நீங்கள் அப்படியே பின்பற்றி அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி வாருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது. Following in his footsteps. அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வருதல். Just like a child follows the footstep of his father, எப்படி ஒரு குழந்தையானது தன் தகப்பனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வருகிறதோ, we are to follow the footstep of our master. நம்முடைய எஜமானனுடைய அங்கே அடிச்சுவட்டை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். So he himself is the pattern for our submission. ஆகவே கீழ்ப்படிதலினுடைய மாதிரி அவராகவே இருக்கிறார். Our Savior suffered unjustly for us, and he has shown us an example before us, and follow that example even when we are mistreated. ஆகவே நாம் தவறான விதத்திலே நடத்தப்படும் போது கூட நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தவறான நீதியிலே நடத்தப்பட்டிருந்த போதிலும் அவர் அந்த இடத்திலே எவ்விதமாக நடந்து கொண்டார் என்பது நமக்கு அந்த மாதிரியாக இருக்கிறது. அதை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். Now the fourth important thing is, இப்பொழுது நான்காவது முக்கியமான காரியம், the principle of submission. அங்கே கீழ்ப்படிதலினுடைய அங்கே வழிமுறைகள்.
Yes, the principle of submission. அங்கே கீழ்ப்படிதலின் வழிமுறைகள். Now, the principle which is emphasized here is not retaliating even when we are wrong. நீங்கள் தவறான விதத்திலே நீங்கள் நடத்தப்பட்ட போதும் கூட நீங்கள் அங்கே எதிராக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதுதான் அதனுடைய வழிமுறையாக இருக்கிறது. That is the principle we always need to keep when it comes into our submission to our boss when we are mistreated. ஆகவே நாம் தவறான விதத்திலே நம்முடைய எஜமான்களாலே நாம் நடத்தப்படும் பொழுது நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வழிமுறையாக இது காணப்படுகிறது. We should not retaliate when we are wrong. நாம் தவறான விதத்திலே நடத்தப்படும் பொழுது நாம் எதிராக நாம் செயல்படக்கூடாது. When Jesus was wronged, he did not retaliate. இயேசு கிறிஸ்து அவ்விதமாக அவர் நடத்தப்பட்ட பொழுது ஒருபொழுதும் அவர் எதிராக செயல்படவே இல்லை. Yes, if he wants, he can call legions of angels to come down and strike everyone. அவர் அழைத்திருந்தால் தூதர்கள் வந்து அங்கு இருக்கக்கூடிய அனைவரையும் அங்கே அழித்து போட்டு இருக்க முடியும். He is the Lord of the universe. அவர்தான் இந்த உலகத்தின் கர்த்தராக இருக்கிறார். But he did not do that. He did not retaliate. ஆனால் அவர் ஒருபொழுதும் அவர் அப்படி செய்யவே இல்லை. He always acted selflessly. Once again. He always acted selflessly. அவர் எப்பொழுதும் அங்கே தன்னை தற்காத்துக் கொள்ள ஒருபொழுதும் எதிரான செயலை ஒருபோதும் செய்யவே இல்லை. Yes, now when it comes into the life of our Lord Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நாம் வரும் பொழுது, if you read verses 22 to 23, four important things are mentioned in this context. அங்கே 22 23 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 4 காரியங்கள் அந்த பின்னணியிலே சொல்லப்பட்டுள்ளது. Yes, when we read there, he did not retaliate when he was wrong. அவர் தவறாக நடத்தப்பட்ட பொழுது அவர் ஒருபோதும் அங்கே எதிராக அவர் அதாவது அவர் பயமுறுத்தவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது. Yes, look at the four important expressions that are used there. அங்கே 4 காரியங்கள் வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ளதை பாருங்கள். Number 1, he did not commit sin when he was wrong. அங்கே அவர் பாவம் செய்யவில்லை, அவர் தவறாக அங்கே நடத்தப்பட்ட பொழுது. Yes, he acted very specially in a way that he was obedient to his father even in the midst of such kind of situation where he was wrong. அங்கே அவர் இப்படிப்பட்ட மோசமான அந்த சூழ்நிலையில இருந்த பொழுதும் தன்னுடைய பிதாவாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக அங்கே காணப்பட்டார். அவர் பாவம் செய்யவில்லை. He did not commit sin when he was wrong. அவர் அப்படிப்பட்ட சூழலிலும் அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார். There was no, number 2, there was no deceit in his mouth when he was wrong. அவர் அப்படியாக அவர் நடத்தப்பட்ட பொழுது அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. Yes, when he was wronged, there was no deceit in his mouth. அவர் அங்கே தவறாக நடத்தப்பட்ட பொழுது அவர் தன் வாயிலே வஞ்சனை ஒன்றும் பேசவில்லை. We know what comes from our mouth when we are wronged by others, isn't it? மற்றவர்களாலே தவறாக நடத்தப்படும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து என்ன வரும் என்று நமக்கு தெரியும் இல்லையா? Yes, he never argued for his right. He never tried to defend himself. தன்னை தற்காத்துக் கொள்ள எதிராக எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யவே இல்லை. Third thing that we read here is he did not revile in return when he was wrong. 23ஆம் வசனத்திலே மூன்றாவதாக பார்க்கும்போது அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை. Yes, he did not revile in return when he was wrong. அவர் வையப்படும் போது பதில் வையாதவராக இருந்தார். The fourth important thing that we read here, நான்காவது காரியமாக இங்கே நாம் பார்ப்பது, he did not utter any words of threats when he was wrong.
அங்கே அவர் பாடுபடும் பொழுது தன் உதடில் இருந்து பயமுறுத்தக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. If we are there, we should say, wait, I will show you, man. நாம் அந்த இடத்துல இருந்திருந்தால் நான் யார் என்று இப்பொழுது உங்களுக்கு காட்டுகிறேன் என்று அங்கே சொல்லி இருப்போம். I also have the people, I will also bring them and show you. எனக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து நான் யார் என்று காட்டுகிறேன் என்று சொல்லி இருப்போம். This is the kind of attitude that we have. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் நமக்கு இருக்கிறது. But he never uttered any words of threats when he was wrong. ஆனால் அவர் அங்கே பாடுபட்ட பொழுது அப்படி பயமுறுத்தக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தவில்லை. அவர் did not commit sin. அவர் பாவம் செய்யவில்லை. Never had any deceit in the mouth. அவர் வாயிலே அங்கே வஞ்சனை இல்லை. He did not revile and did return. அவர் அங்கே வையப்படும் பொழுது எந்த ஒரு பதில் வையாமல் இருந்தார். He did not utter any words of threats. அங்கே பாடுபடும் பொழுது மற்றவர்களை பயமுறுத்தக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தார். So when you consider it, we can understand the principle that no retaliation even when you are wrong. அங்கே நீங்கள் தவறாக நடத்தப்படும் பொழுது அப்படிப்பட்ட சூழலிலும் அங்கே எதிராக அல்லது தற்காத்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலையும் அங்கே செய்யாமல் அங்கே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். My dear brothers and sisters, vengeance is not ours. அருமையான பிரியமானவர்களே, அங்கே மற்றவர்களை நாம் பழி தீர்த்தல் நம்முடைய காரியம் அல்ல. Taking retaliation is not a Christian character. அங்கே பழி தீர்த்தல் கிறிஸ்துவ குணாதிசயம் கிடையாது. So as we consider the submission to the master who mistreat you, the one thing that you need to keep in the mind is the principle that you need to keep in the mind is you should never retaliate when you are wrong. ஆகவே நம்மை தவறாக நடத்தக்கூடிய அங்கே எஜமான்கள் மத்தியிலே நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மாறாக நம்மை தற்காத்து கொள்ளும்படியாக அவர்களை பழித்தீர்த்துக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாம் செய்யக்கூடாது. அதுதான் கிறிஸ்துவ குணாதிசயமாக இருக்கிறது. So number 1 is the situation of submission. முதலாவதாக அங்கே கீழ்ப்படிதலினுடைய சூழ்நிலை. Number 2, the motive of submission. அங்கே இரண்டாவதாக அங்கே கீழ்ப்படிதலினுடைய அங்கே உந்துதல். Number 3, the pattern for submission. மூன்றாவதாக கீழ்ப்படிதலினுடைய அங்கே மாதிரி. Number 4, the principles of submission. நான்காவதாக கீழ்ப்படிதலினுடைய அங்கே வழிமுறை. And number 5, and the final important thing, is the means of submission. ஐந்தாவதாக கீழ்ப்படிதலினுடைய வழிகள். Yes, the means of submission. கீழ்ப்படிதலினுடைய வழிகள். And here we read, you need to entrust ourselves to the righteous judge. நாம் நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்மை ஒப்புவிக்க வேண்டும். Yes, when you are submitting yourselves as you face the mistreatment from your master, உங்களுடைய எஜமான்களிடத்திலிருந்து தவறான விதத்திலே நீங்கள் நடத்தப்படும் பட்சத்தில் it is your responsibility to submit yourself. உங்களுடைய பொறுப்பு என்னவென்றால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். But you need to submit in that context by entrusting yourselves into the righteous judge. இந்த பின்னணியிலே எப்படியாக கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நீதியாக தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்மை ஒப்புவித்து அங்கே கீழ்ப்படிய வேண்டும். Yes, we have a father who judges righteously. நீதியாக தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். Yes, we know that our Father in heaven will vindicate us on a day in which we are going to stand before him. அவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த சமயத்திலே நம்முடைய நீதியை அவர் நிலைநாட்டக்கூடிய தகப்பனாக நம்முடைய தகப்பன் இருக்கிறார். That is what happened in the life of our Lord Jesus also. இதுதான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் நடைபெற்றது. Even when he was
facing the unfair treatment from the society and the rulers, he has entrusted himself to the Father who judges righteously. இதே சூழ்நிலைதான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அநீதியாக தீர்ப்பு கொடுத்த அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே அவர் காணப்பட்ட போதிலும் அங்கே அந்த சூழலிலும் நீதியாக தீர்ப்பு செய்யக்கூடிய தன் தகப்பனிடத்திலே தன்னை ஒப்புவித்தவராக காணப்பட்டார். Because he knew that he is going to be vindicated by the Father through the resurrection, by lifting him up into an exalted position where he is going to be seated with his Father in the heaven. ஆகவே பரலோகத்தின் தேவன் ஒரு நாளிலே நீதியாக தீர்ப்பு செய்யக்கூடிய அவரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னை நிச்சயமாக அங்கே உயர்த்துவார். அவரோடு கூட நான் உட்காருவேன், என்னை மேன்மைப்படுத்துவார் என்கின்ற அந்த நீதியான தீர்ப்புக்கு அவர் ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். Even Jesus entrusted himself to the Father by knowing that though I have to go through the way of cross and mistreatment, there is a glory which is awaiting for me. இங்கே தவறான இப்படிப்பட்ட சூழலிலும் தன்னை நீதியாக தீர்ப்பு செய்யக்கூடிய அங்கே தகப்பனிடத்திலே அங்கே ஒப்பு கொடுத்தார். தனக்கு வரக்கூடிய அந்த மகிமையை எதிர்நோக்கினவராக அப்படிப்பட்ட சூழலிலும் அதை செய்தவராக இருந்தார். My dear brothers and sisters, sometimes we may be mistreated in this society. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சமுதாயத்திலே நாம் ஒருவேளை தவறான விதத்திலே நாம் நடத்தப்படக்கூடும். We may also be led through the ways of cross in this world. இந்த உலகத்திலே சிலுவையின் அந்த வழிகளிலே நாம் ஒருவேளை செல்லக்கூடியவர்களாக காணப்படலாம். But one thing that you can be sure, if you entrust yourselves into the hands of the Father by knowing that there is a glory which is awaiting for you, that will really motivate and help you in this Christian living. அங்கே நமக்கு வரக்கூடிய அந்த மகிமையான நம்பிக்கையை நாம் எதிர்பார்த்தவர்களாக அந்த உந்து சக்தியின் மூலமாக நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தவறான இந்த காரியத்திலும் கூட இந்த பாடுகளிலும் கூட இந்த காரியங்கள் நம்மை உந்து தள்ளக்கூடிய சக்தியாக காணப்படுகிறது. Our duty is trust our God who is going to vindicate us and submit ourselves to this unfair masters. நம்முடைய பொறுப்பு என்னவென்றால் நீதியாக தீர்ப்பு ஒரு நாள் எனக்கு தீர்ப்பு வழங்கப்படும், அவர் நீதியாக எல்லாவற்றையும் செய்வார் என்கின்ற அதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த அநீதியான எஜமான்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்பது அவசியமாக இருக்கிறது. That is what the Lord is expecting from each one of us. இதைதான் தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறார். So this evening, ஆகவே இந்த சாயந்திர வேளையிலே let us consider ourselves. நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். There may be occasions where we are treated in an unfair manner by our masters. நம்முடைய எஜமான்களாலே தவறான விதத்திலே நாம் நடத்தப்பட்டிருக்க கூடும். And there may be situations where we will have to go through such kind of situation of mistreatment from our masters. நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய எஜமான்களாலே தவறான விதத்திலே நடத்தப்படக்கூடிய சூழல் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடும். But it is our responsibility to consider what Apostle Peter very clearly teaches us in that context. இப்படிப்பட்ட இந்த பின்னணியிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு சொல்லக்கூடிய இந்த புத்திமதிகளை நாம் கவனித்து பார்ப்பது அவசியம். Yes, it is our responsibility to submit. That's what the Lord is expecting. இப்படிப்பட்ட சூழலிலே நாம் அங்கே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. When we are treated unfairly, the Lord expects each one of us to submit instead of fighting for our rights. இப்படிப்பட்ட தவறான விதத்திலே நாம் நடத்தப்படும் பொழுது நாம் நம்முடைய நிலையை நாம் நிலைப்படுத்தும்படியாக அங்கே நாம் எதிராக போராடாதபடிக்கு அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். When you submit, you need to consider 5 important things. நாம் அங்கே கீழ்ப்படியும் பொழுது 5 காரியங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். The situation of your submission, கீழ்ப்படிதலினுடைய சூழ்நிலை, motives of your submission, உங்களுடைய கீழ்ப்படிதலினுடைய அந்த உந்துதல், 2 motives, pleasing God
and bearing witness to the lost. இரண்டு நோக்கம், தேவனை பிரியப்படுத்த, அங்கே மற்றவர்களுக்கு நாம் சாட்சியுடையவர்களாக வாழும்படியாக. Number 3, the pattern for your submission, that is our Lord Jesus Christ. மூன்றாவதாக நாம் கீழ்ப்படிதலுடைய மாதிரி, அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். Number 4, the principle of submission, that is, do not retaliate even when you are wronged. நான்காவதாக கீழ்ப்படிதலுடைய வழிமுறை என்னவென்றால், நீங்கள் அங்கே சரியாக இருந்த, உங்களுடைய நிலை சரியாக இருந்த போதிலும் அங்கே நீங்கள் ஒருபொழுதும் அங்கே அதை பழித்திருக்கும்படியான செயலை செய்ய வேண்டாம். Number 5, the means of our submission. அங்கே ஐந்தாவதாக கீழ்ப்படிதலினுடைய அங்கே வழிகள் என்ன? The means of submission is to entrust ourselves into the hands of the righteous judge who is going to vindicate us and glorify us. அங்கே அதிலே முதலாவது காரியம், நீதியாய் தீர்ப்பு செய்கிறவரிடத்திலே நம்மை ஒப்புவிக்க வேண்டும். அவர் ஒரு நாளிலே நம்மை கனப்படுத்த போகிறார். நீதியாக அவர் எல்லாவற்றையும் செய்ய போகிறார். Yes, dear brothers and sisters, we live in a world where we could expect unfair treatment from anybody and everybody. யாரிடத்தில் வேண்டும் என்றாலும் எவரிடத்தில் வேண்டும் என்றாலும் நாம் தவறான விதத்திலே நடத்தப்படக்கூடும். But if you carefully consider these words into our hearts, it will help us to have a submission even in the midst of such unfair treatment. ஆகவே இந்த வசனங்களை நீங்கள் கவனித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மோசமான சூழ்நிலையிலும் கூட நாம் அங்கே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக நமக்கு இது உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. And how about our lives, and how are we really considering all these realities in our lives? ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த உண்மைகளை நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தினவர்களாக காணப்படுகிறோம்? Once I was reading a story about a woman who was working in an airline. அங்கே விமான அந்த அலுவலிலே வேலை செய்து இருந்த ஒரு பெண்மணியை குறித்து நான் ஒரு புத்தகத்திலே படித்தேன். And because of some reason the flight was delayed to take off. அங்கே விமானமானது சில காரணங்கள் நிமித்தமாக அங்கே காலம் எடுத்து, அதாவது செல்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டது. The passengers started to become restless, and they were started to make lot of issues inside. அப்படிப்பட்ட சூழலிலே அங்கிருந்த பயணிகள் அநேக அங்கே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அநேக காரியங்களை அங்கே சொல்ல ஆரம்பித்தார்கள். Lot of frustration inside. அங்கே அதிகமான அங்கே பயங்கள் அங்கே நிறைந்திருந்தது. But in the midst of those frustration, one of the stewardess in that flight, she responded very graciously to these people. அப்படிப்பட்ட அந்த பயம் நிறைந்த, அந்த கலக்கம் நிறைந்த அந்த சூழலிலே அங்கே பணிபுரிந்த ஒரு பணிப்பெண் மிகுந்த சமாதானத்தோடு அங்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அங்கே ஒரு காரியத்தை அங்கே சொன்னார்கள். They were fighting, the people were fighting against them, and she very courteously spoke to them and graciously handled that situation. அங்கே பயணிகள் அவளிடத்திலே சண்டை போடக்கூடிய சூழலிலே எதிர்த்து அங்கே நின்ற போது கிருபை அங்கே மிகுந்த அமைதலோடு அங்கே ஆறுதல் கூட கூடியவளாக அந்த பணிப்பெண் அந்த இடத்திலே காணப்பட்டார். And afterwards things were calmed, and they started their journey. அதன் பிறகாக சூழ்நிலைகள் எல்லாம் சீரானது. அங்கே பயணம் தொடங்கினது. And one of the theologian who was traveling in that flight, who was called Hendrickson, he called this woman. அங்கே அந்த விமானத்திலே பயணம் செய்த ஹென்ரிக்சன் என்ற இறையியலாளர், அதாவது வேதாகம இறையியலாளர் அந்த பணிப்பெண்ணை அங்கே அழைத்தார்கள். And then he asked her, can you please give your name so that I want to write a letter of commendation for your employer? உன்னுடைய பெயர் என்ன என்று எனக்கு சொல், உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே உன்னை கனப்படுத்தும்படியாக நான் கடிதத்தை எழுதும்படியாக நான் இருக்கிறேன் என்று அங்கே அவர் சொன்னார். Then the response of this woman was surprising.
அப்பொழுது அந்த பணிப்பெண்ணினுடைய அந்த பதில் மிகவும் ஆச்சரியப்படக்கூடியதாக அங்கு காணப்பட்டது. She said, "Thank you, sir." அவள் சொன்னாள், நன்றி ஐயா. And then she continued to say like this, இவ்விதமாக அவள் தொடர்ச்சியாக சொன்னாள், "I am not working for this airlines. நான் இந்த விமான பணியிலே நான் வேலை செய்யக்கூடியவள் அல்ல. Instead, I am working for my Lord Jesus Christ." மாறாக நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னாள். I am not working for this airline company. நான் இந்த விமான கம்பெனிக்கு நான் வேலை செய்யக்கூடியவள் அல்ல. I am working for my Lord Jesus Christ. நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேலை செய்யக்கூடியவள். And every morning before I get into the flight, I and my husband together pray to the Lord that Lord help us to be a good representative of Christ in our work in this airline. ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் நானும் என் கணவரும் எழும்பும் பொழுது, ஆண்டவரே, நான் வேலை செய்யக்கூடிய இந்த விமான இடத்திலே உமக்கு நாங்கள் நற்சாட்சிகளாக ஸ்தானாபதிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம் என்று சொன்னார். What a wonderful testimony it is. எவ்வளவு அற்புதமான சாட்சி என்று பாருங்கள். My dear brothers and sisters, என்னை அருமையான சகோதர சகோதரிகளே, you may be mistreated in the place where you are working. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் தவறாக நடத்தப்பட்டிருக்க கூடும். But remember one thing, ஆனால் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். you are not working for your company. நீங்கள் உங்களுடைய அங்கே கம்பெனிக்காக வேலை செய்யவில்லை. You are working for the Lord Jesus Christ. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வேலை செய்கிறீர்கள். To please him, அவரை பிரியப்படுத்த, to bring glory and honor unto his name. அவருடைய நாமத்திற்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும்படியாக. Now if that understanding is there, we will be able to submit ourselves to any masters even when we are wrong in our lives. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இருக்கும் பொழுது, எப்படிப்பட்ட சூழலிலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் இருப்போம். May the Lord help us with this word this evening. கர்த்தர்தாமே இந்த வசனத்தினோடு நம்மை ஒவ்வொருவரையும் இந்த மாலை வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. May the Lord help us to have submission in all the areas of our life, especially when we are mistreated by our masters. எந்த சூழ்நிலையிலும் குறிப்பாக நம்முடைய மேலதிகாரிகளினாலே தவறாக நடத்தப்படும் பொழுது நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக காணப்படுவோம். May his name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen. ஆமென். May the name of the Lord be glorified. I want to read one verse from Proverbs chapter 16, verse 7. When a man's ways please the Lord, he maketh even his enemies to be peace with him. As we heard the beautiful illustration, it is very difficult for us to work for the Lord Jesus Christ. If we work for the Lord Jesus Christ, then we can please the world, whoever it may be, even our enemies. But the problem is we don't work for the Lord. We work for ourselves and for our companies. And that is where we make a mistake and where we miss the point. For if we do this, then we are at peace with everyone. That's why someone told, we don't go in peace with people. So the reason is we do not show the characteristics of the Lord Jesus Christ. Now the different aspects we have seen in this today's Bible study are quite astonishing. It is very astonishing to be at the crystal clear, because most of us are unable to get at peace when we are unfairly treated by our masters. When we get irritated, when we get a little down, and all that happens. So how do we come out of this? So the only way of this is to replicate the Lord Jesus Christ. So we have seen the submission, the different aspects of this, the circumstances of submission, and then the motive of submission.
for submission, the pattern for submission, that is the Lord Jesus Christ, the principle of submission, not retaliating even when we are wrong. And we should see the selfless life of the Lord Jesus Christ himself. And the means of submission, entrust ourselves to the righteous judge, the Lord God himself. So we have seen all these. It is very difficult to do all these, but remember, unless we do these, we will never come to the point of calling ourselves Christians, real Christians. We can call ourselves Christians, but others will never call us Christians. So let us understand the meaning of submission from the book of 1 Peter very clearly. What is the meaning of submission to government? What is the meaning of submission to our masters? All this, let us make it very clear in our lives. May God bless Evangelist Shaiju Varghese for bringing us this blessed Bible study, even this evening time. And tomorrow we have the Lord's Day, so let us prepare ourselves for that. We also thank Evangelist Silas for having translated the message. May God bless this dear brother and his family too. May God be with these two families in the way they are to continue to sojourn the wilderness journey. Now we also thank Evangelist Tommy Kuriakos from Chidambaram for the songs they have sang as a family. May the loving God be with them. And we above all thank God for each one of you for joining in and being a part of this evening program. May the blessed God be with each one of you so that wherever you are, you may be a witness for the Lord in submitting to the various strata of life, of whether it's a government or whether it is our masters. Let us remember the Lord God has assigned them for us. So with this aspect in our mind, let us keep going the life as we are moving in our movement for the brethren movement. Let us continue to go for the glory of God. And for the closing of the meeting, we want to close with a prayer. I request Brother I request from Saligramam Assembly, I request Brother Sadhu Sundar to close in with the word of prayer. Over to Brother Sadhu Sundar in Chennai. நாம் ஜெபிப்போம். எங்களுடைய பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக கூடியதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய மகிமையின் நம்பிக்கையன உம்முடைய ஒரே பேரான குமாரனும் எங்களுடைய இரட்சகரும் மனவாளனும் ஆகிய இயேசு கிறிஸ்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையின் நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் உம்மை பாடி புகழ்த்திய அருமை சகோதர குடும்பத்தை நினைவு கூறுகிறோம். உம்முடைய ஊழியக்காரரும் எங்களுடைய அன்பு சகோதரன் டோமி குரியாஸ் அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை எங்களுக்கு போதித்த எங்களுடைய அன்பு சகோதரன் ஷைஜு வர்கீஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். அதை மொழி பெயர்த்த அன்பு சகோதரன் சைலஸ் சுப்பிரமணியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்விதமாக நாங்கள் உம்முடைய வசனத்தை கிரமமாய் கற்றுக்கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பேதுரு மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த புத்திமதிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் அந்நியரும் பரிதேசங்களும் ஜீவிக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்னுடைய உலக எஜமானர்களுக்கும் நாங்கள் எப்படியாக கீழ்ப்படிய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கீழ்ப்படிய கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் கீழ்ப்பட வேண்டிய நோக்கத்தை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். எங்களுக்கு கீழ்ப்படிதலுக்கு மாதிரியாக
எங்களுடைய இரட்சகரை நீர் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அவருடைய தியாக மனப்பான்மையை நாங்களும் கை கொள்கிறவராக நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை வழிநடத்த வேண்டுமாயும் வேண்டுதல் செய்கிறோம். அவர் எப்படி பாவம் செய்யவில்லையோ அவ்விதமாக நாங்கள் இருக்க உதவி செய்யும். அவர் எப்படி பாடுபடும் பொழுது பயமுறுத்தவில்லையோ அவ்விதமாக நாங்கள் இருக்க உதவி செய்யும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளிலே உம்மை அறிவிக்கிறவர்களாக, உமக்கு சாட்சி பகிர்வர்களாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. உம்முடைய நியாயமாய் தீர்ப்பு செய்கிற உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் பழிவாங்குதலை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளாது பிடிக்க காத்துக்கொள்ளும். கிறிஸ்தவ சாட்சி என்பது பழி வாங்குறதுக்கு அல்ல என்பதை எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இவ்விதமாக எங்களை வழிநடத்தும்படியாக ஆயத்தப்படுத்திய சகோதரக்கா மீண்டும் நன்றி சொல்கிறோம். இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்த சகோதரன் சந்தோஷ் ஜான்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். GLM புத்தக ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் அவர் கரத்தை பலப்படுத்தி எங்களுக்கு இந்த செய்திகளை கூட்டி வழங்க வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். அதன் மூலமாக நாங்கள் பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களையும் நீர் பலப்படுத்த வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். உம்மால் பலப்பட்டவர்களாக உள்ளான மனுஷனில் நாங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த வேளையில் நீர் எங்களோட இருந்து எங்களை ஆண்டு கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வசனத்தை கேட்க முடியாத வாஞ்சையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இதை நாளைக்கு மற்றும் யூடியூப் வழியாக கேட்க போவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களையும் ஆசீர்வதியும். நாளை தினத்திற்காக நாங்கள் வாஞ்சியோட காத்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் அந்த நாளை நீர் வழங்க வேண்டுமா வேண்டுதல் செய்யும். நாங்கள் மீண்டுமாக திங்கட்கிழமை உம்முடைய சமூகத்தை கூடி வரும் வரை உம்முடைய சமூகம் எங்களை தொடர்ந்து காத்து வழி நடத்தும். கிருபையால் எங்களை தாங்கிக் கொள்ளும். துதி கனம் மகிமை யாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all once again. We thank Brother Shaiju Varghese for joining with us, and Brother Silas and Tommy Kuriakos and family, and all of you. May God be with all of us till we meet day after tomorrow evening. May God bless us. God bless.